ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினிஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு குக்கிங் ரெசிபி தான். நான் இன்றைக்கி உங்களுக்காக செஞ்சு காட்ட போகிறது என்னென்னா பன்னீர் மஞ்சூரியன். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னு நம்ம இப்போ பார்த்துடலாம். நான் இப்போ 100 கிராம்ஸ் பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் இப்படி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு குடமிளகா எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டொமேட்டோ சாஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அப்புறம் சோயா சாஸ் பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அப்புறம் பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அப்புறம் சிக்கன் 65 பவுடர் இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். உப்பு பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் குக்கிங் என்னென்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் பன்னீரை மேக்னேட் பண்ண போகிறேன். அதுக்கு என்னெல்லாம் ஆட் பண்ணுறேன்றதை பார்த்துருங்க. ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் இஞ்சி பூண்டு விழுது எடுத்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டாக ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 1/4 ஹவர் இல்லைனா ஒரு 10 மினிட்ஸ் இதை மேக்னேட் பண்ணி நல்லா ஊற விட்டுருங்க. இப்போ நான் இதை ஒரு 1/4 ஹவர் இப்போ நான் ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் என்னோடய பன்னீரை பொரிச்சிக்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடானோடனே நான் என்னோடய பன்னீரை போட்டு பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ நான் பன்னீர் எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அடுத்து என்ன பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் இன்னொரு பேனில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் ஆனியனை இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் குடமிளகாவை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டுத்தையும் நல்லா வதக்குங்க. இப்போ நான் 2 க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஒரு சிட்டி அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதில் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ லாஸ்ட்டாக நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் இதை ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கிளறி விடுங்க. இது ஒரு 2 to 3 மினிட்ஸ் இப்படி வச்சுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரொம்ப டேஸ்டியான பன்னீர் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு பன்னீரை வித்தியாசமான ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையில் நீங்கள் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இனிமேல் இந்த சேனலில் போட போகிற வீடியோஸை நீங்கள் எல்லோரும் தொடர்ந்து பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, bye from மினிஸ் தமிழ் சேனல்.